அன்பிற்கினியோரே, உங்களுக்கு வணக்கம், வாழ்த்துகள். துறவி ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவர் பக்கத்திலிருந்த ஆற்றுக்கு சென்று குளிக்கத் தொடங்கினார். மகிழ்ச்சியாக அவர் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அலறத் தொடங்கினார். ஏனென்றால் அவருடைய கால்களை முதலையானது பற்றி இழுக்கத் தொடங்கியது. அவர் போராடினார். கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அவர் தன்னுடைய கால்களை முதலையினுடைய வாயிலிருந்து விடுவித்துக் கொண்டு ஆற்றங்கரைக்கு வந்தார். வந்ததும் அவர் வானோக்கி கண்களை உயர்த்தி கடவுளுக்கு நன்றி என்று சொன்னார். இதை பார்த்துவிட்டு ஒரு மனிதர் கேட்டார், நீங்கள் முதலையினுடைய வாயிலே அகப்பட்டிருக்கிறீர்கள், எதற்கெல்லாமா நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு துறவி சொன்னார், நான் முதலையினுடைய வாயிலே தானே அகப்பட்டு கொண்டேன், பாவத்தினுடைய வாயிலா அகப்பட்டு கொண்டேன் என்று சொல்லி மீண்டுமாக அவர் கடவுளுக்கு நன்றி சொன்னார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை பல்வேறு விதமான ஆபத்துகளிலிருந்து காக்கிறார், பராமரிக்கிறார். அவருக்கு நன்றி சொல்வது எவ்வளவு பொருத்தமானது. இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியாரை பற்றி படிக்கிறோம். இந்த பவுல் கொரிந்து நகரிலே ஓராண்டும் 6 மாதங்களும் சிறப்பான முறையிலே பணியாற்றியதற்காக, கடவுள் தன்னை பராமரித்ததற்காக நன்றி செலுத்துவதை பற்றி படிக்கிறோம். அதன் நிமித்தம் அவர் கெங்கிரேயா என்ற இடத்திற்கு சென்று தன்னுடைய தலைமுடியை இறக்கிக் கொள்கிறார். முன்னதாக பவுலடியார் கடவுளுடைய பணியை செய்கிற பொழுது கடவுளுடைய தூதர் அவருக்கு கனவுலை தோன்றி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அஞ்சாதே, திகையாதே, தொடர்ந்து பேசிக்கொண்டே இரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். இந்த வல்லமையை கொண்டு பவுலடியார் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். கடவுளும் அவரை பராமரிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய பணியை செய்கிற பொழுது சில நேரங்களிலே ஆபத்துகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். என்றாலும் கூட அவையெல்லாம் சிறிது காலத்திற்குத்தான், அவையெல்லாம் மகிழ்ச்சியாக மாறிவிடும் என்பதை நற்செய்தியிலே இயேசு சொல்கிறார். ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை பராமரிக்கிறார் என்ற உணர்வுடன் கடவுளுடைய பணியை செய்வோம். கடவுள் நமக்கு செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். இத்தகைய நல்ல மனதினை கடவுளிடத்திலே தொடர்ந்து கேட்போம்.